ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்தோட அவார்ட்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ ஹாஸ் பீன் நேம்ட் ஆஸ் அ ரெசிபியன்ட் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் லோக்மானியா திலக் நேஷ்னல் அவார்ட் ஃபார் 2021? அதாவது லோக்மானியா திலக் நேஷ்னல் அவார்டு யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைரஸ் பூனாவாலா. ஓகே, சைரஸ் பூனாவாலா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chairperson of Serum Institute. Okay, chairperson and MD of Serum Institute. Serum Institute நம்ம வந்து அடிக்கடி இப்போ நியூஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம். ஓகே, அதாவது கோவிஷீல்டு அப்படிங்கிற கோவிஷீல்டு அப்படிங்கிற கோவிட் மெடிசன் தயாரித்த கம்பெனி தான் வந்து செரம் இன்ஸ்டியூட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனேயில் இருக்குது. ஓகேவா, இதோட இந்த கம்பெனியோட சிஇஓ அண்ட் எம்டி, சேர்பர்சன் அண்ட் எம்டிக்கு தான் வந்து லோக்மானியா திலக் நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சைரஸ் பூனாவாலா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நேம் த இண்டியன் who has won the prestigious வில் எய்ஸ்னர் காமிக் இண்டஸ்ட்ரி அவார்ட். ஓகே, வில் எய்ஸ்னர் காமிக் இண்டஸ்ட்ரி அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்த் ராதாகிருஷ்ணன். ஓகே, அனந்த் ராதாகிருஷ்ணன் இவர் தான் அது. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட். ஓகேவா, கிராஃபிக் ஆர்டிஸ்ட். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ளூ இன் க்ரீன், இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இந்த ப்ளூ இன் க்ரீன் அப்படிங்கிற ஒரு காமிக் புக்கு வந்து எழுதியிருக்காரு. இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா கிராஃபிக்கலாக இருக்கும். கிராஃபிக்கல் காமிக் புக் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதுக்காக வந்து இவருக்கு வில் எய்ஸ்னர் காமிக் இண்டஸ்ட்ரி அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அனந்த் ராதாகிருஷ்ணன். ஓகே, which tiger reserve of India has received the NatWest Group Earth Heroes Award? NatWest அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட எர்த் ஹீரோஸ் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து எந்த டைகர் ரிசர்வுக்கு இந்தியாவில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. எந்த டைகர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்புரா டைகர் ரிசர்வ். ஓகே, சாத்புரா. ஓகே, சாத்புரா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது? சாத்புரா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேஷில் வேறு என்ன இம்பார்ட்டண்டான டைகர் ரிசர்வ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்புரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னா, பெஞ்ச், கன்ஹா, தென் பார்த்தீங்கன்னா பந்தவ்கார்க். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான டைகர் ரிசர்வ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில். ஓகே, நெக்ஸ்ட்டு சிமிலிபால் டைகர் ரிசர்வ். சிமிலிபால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா. ஓகே, சிமிலிபால் ஒடிஷா. நெக்ஸ்ட் ஒடிசாவில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமஸானது இருக்குது, பித்தர்கன்னிகா. ஓகே, பித்தர்கன்னிகா. ஸோ இதெல்லாம் வந்து ஒடிசாவில் இம்பார்ட்டண்டான டைகர் ரிசர்வ். தென் வால்மீகி டைகர் ரிசர்வ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது. வால்மீகி டைகர் ரிசர்வ் பீகார். நெக்ஸ்ட்டு நம்தபா டைகர் ரிசர்வ். நம்தபா ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. நம்தபா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, அருணாச்சல் பிரதேஷில் இன்னொரு முக்கியமான டைகர் ரிசர்வ் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலிங். ஓகே, மௌலிங் டைகர் ரிசர்வ். ஓகே, இந்த கொஸ்டின் என்னென்னா NatWest Group எர்த் ஹீரோஸ் அவார்டு எந்த டைகர் ரிசர்வ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாத்புரா டைகர் ரிசர்வ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Which two renowned economic scholars have been selected for the Professor C.R. Rao Centenary Gold Medal Award? C.R. Rao கோல்டு மெடல். ஓகேவா, இந்த C.R. Rao சென்டினரி கோல்டு மெடல் அவார்டை எந்த ஸ்காலர் கொடுத்துருக்காங்க, எந்த 2 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜக்தீஷ் பகவதி, இன்னொன்று வந்து ரங்கராஜன். ஓகே, 2 பேர், போத் A and B. ஜக்தீஷ் பகவதி, ரங்கராஜன், இவங்க 2 பேருக்கும் வந்து C.R. Rao சென்டினரி கோல்டு மெடல் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட். ஓகே, எக்கனாமிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியா அசிஸ்டட் Mangdechu hydroelectric project was conferred the Brunel Medal Award by the London-based Institution of Civil Engineers. The project is based in which country? ஓகே, என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது ஒரு லண்டன் ஆர்கனைசேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ். அந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ரூனல் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடல் அவார்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மாங்டேச்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து இந்தியா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்தியா வந்து எந்த கண்ட்ரிக்கு அந்த மாங்டேச்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா, அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த கண்ட்ரிக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பூட்டானுக்கு வந்து இந்தியாவோட அசிஸ்டன்ஸில் பூட்டான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணுறாங்க. மாங்டேச்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இது லண்டன் பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் வந்து ப்ரூனல் மெடல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த ப்ரூனல் மெடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படி தானே. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால என்னாவது நம்மளோட கார்பன் எமிஷனை வந்து கம்மிப்படுத்தலாம். கரெக்டாக? ஸோ கார்பன் எமிஷனை வந்து கம்மிப்படுத்துறது மூலமாக நம்மளோட க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து கம்மியாகுது. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 2.4 மில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ரூனல் மெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். த மாங்டேச்சு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எந்த கண்ட்ரிக்கு இந்தியா வந்து பண்ணி கொடுக்குறாங்க, அது ஒரு கொஸ்டின். பூட்டானுக்கு. நெக்ஸ்ட்டு அது என்ன மெடல் வாங்கியிருக்கு? ஓகேவா? ப்ரூனல் மெடல். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் ஒன் த ஏஐ கேம் சேஞ்சர் அவார்ட் அட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஐ சம்மிட் ஆர்கனைஸ்டு பை நாஸ்காம். ஓகே, அதாவது நாஸ்காம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். ஓகே, நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் சர்வீஸ் கம்பெனிஸ். ஓகே, சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏஐ கேம் சேஞ்சர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கொஸ்டின். எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானா. ஓகே, தெலங்கானாக்கு ஏஐ கேம் சேஞ்சர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேம் சேஞ்சர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா நாஸ்காம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாஸ்காமோட சேர்பர்சன் யார் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நாஸ்காமோட சேர்பர்சன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யூபி பிரவீன். ஓகே, யூபி பிரவீன் ராவ் நாஸ்காமோட சேர்பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு இன்ஸ்டியூட் பத்மா ஸ்டைல் அவார்ட்ஸ்? அதாவது நம்ம யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி பத்மா அவார்ட்ஸ், அதாவது பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, இந்த மாதிரி அதே பேட்டர்னில் அவார்டு வந்து எந்த கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின். எந்த கவர்மெண்ட் அப்படின்னா கேரளா. சிஎம் வந்து பினராயி விஜயன். நெக்ஸ்ட்டு கவர்னர் வந்து ஆரிஃப் முகமது கான். ஓகே, ஆரிஃப் முகமது கான். ஓகே, இம்பார்ட்டண்டான நேஷ்னல் பார்க்குன்னு பொறுத்து பார்த்தீங்கன்னா பெரியார், சைலண்ட் வேலி, ஆனமுடி. ஓகே, தென் எரவிக்குளம், மதிக்கெட்டான் சோலா. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான நேஷ்னல் பார்க்ஸ் கேரளாவில். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் பீன் கன்ஃபர்ட் 7 நேஷ்னல் அவார்ட்ஸ் ஆன் ஃபஸ்ட் வேன்தன் ஆனுவல் அவார்ட் 2021. ஓகேவா? அதாவது வேன்தன் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அதில் எந்த ஸ்டேட் வந்து 7 நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். ஓகேவா? எந்த ஸ்டேட் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகே, நாகாலாண்ட் வந்து வேன்தன் அவார்டில் 7 நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ நாகாலாண்டோட சிஎம் பார்த்தீங்கன்னா நெய்ஃபி ரியோ. ஓகே, நெய்ஃபி ரியோ. கவர்னர் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் முக்கி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which state government has announced the Rajiv Gandhi Award for IT sector? IT sector, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டரில் ராஜீவ் காந்தி அவார்ட் எந்த ஸ்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ராஜீவ் காந்தி அவார்ட் கொடுக்குறாங்க ஐடி செக்டரில். மகாராஷ்டிராவோட சிஎம் வந்து உத்தவ் தாக்கரே. ஓகே, உத்தவ் தாக்கரே. கவர்னர் வந்து பகத்சிங் கோஷியாரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். The Union Home Minister's Medal for Excellence in Investigation for the year 2021 have been awarded to how many police personnel? அதாவது யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெடல் கொடுக்குறாங்க. என்ன கேட்டகரி அப்படின்னா எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷனை வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுறவங்களுக்காக ஒரு மெடல். இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணுற போலீஸ் பர்சனலாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மெடல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு எத்தனை போலீஸ் பர்சனலுக்கு அந்த மெடல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கொஸ்டின். எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு 152 பேர் இந்த மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who has been awarded அசோக் சக்ரா posthumously on the eve of Independence Day 2021? அதாவது போஸ்துமஸா, அதாவது அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து அசோக சக்ரா அவார்ட் கொடுத்துருக்காங்க.
யாருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபுராம். ஓகே. அசோக் சக்ரா. ஸோ அசோக் சக்ரா எப்போ கொடுப்பாங்க? அசோக் சக்ரா அப்படிங்கிறது வந்து பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட். கரெக்டாக? ஸோ இந்தியாவில் வந்து வார் டைமில் கொடுக்குறதுக்கு ஒரு 3 அவார்டு இருக்குது, பீஸ் டைமில் கொடுக்குறதுக்கு 3 அவார்டு இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மூணு அவார்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வார் டைம் பார்த்தீங்கன்னா வார் டைமில் கொடுக்கக்கூடிய அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா, பரம்வீர், நெக்ஸ்ட்டு மகாவீர் சக்ரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீர் சக்ரா. ஓகே. ஸோ இது எல்லாமே வார் டைமில் கொடுக்கக்கூடியது. பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா. ஓகே. நெக்ஸ்ட்டு பீஸ் டைமில் கொடுக்கக்கூடிய அவார்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி. ஓகே. பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 3 இருக்குது. என்னென்னா அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா. ஓகே. ஸோ இது 3 பார்த்தீங்கன்னா பீஸ் டைமில் கொடுக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ இனிஷியேட் பண்ணாங்கங்கிற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வார் டைமில் கொடுக்கக்கூடிய இந்த பரம்வீர், மகாவீர், வீர் சக்ரா, இந்த சக்ராஸ்லாம் வந்து எந்த டேட்டில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 26 ஜனவரி 1950, அதாவது 26 ஜனவரி 1950 நம்மளோட ரிப்பப்ளிக் டே அப்போ. ஸோ இந்த டேட் வந்து நம்ம இன்னொரு இடத்துல கூட பார்த்துருப்போம். இந்த டேட்டில் தான் வந்து இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்தது இந்த டேட்டில் தான். ஸோ இதே டேட்டில் தான் வந்து இந்த 3 அவார்டும் ஃபஸ்ட்டு டைமாக வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசோக் சக்ரா, கீர்த்தி சக்ரா அண்ட் சௌரிய சக்ரா. இதோட டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஜனவரி 1952. அதாவது இது ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்க 4th ஜனவரியில். ஸோ இந்த 4th ஜனவரிங்கிறது வந்து இன்னொரு முக்கியமான டேட்டு. நீங்கள் ஜனவரி மந்தில் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டேஸ் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு டே இருக்கும். 4th ஜனவரி வந்து வேர்ல்டு பிரெய்லி டே. ஓகே. வேர்ல்டு பிரெயில் டே அல்லது வேர்ல்டு பிரெய்லி டே அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வை இல்லாதவங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சவர் பிரெயில். அவரை வச்சு வேர்ல்டு பிரெய்லி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து அசோக் சக்ரா வந்து யாருக்கு போஸ்ட் மஸ்தாக கொடுத்தாங்கன்னு தான் கொஸ்டின். யாருக்கு அப்படின்னா பாபுராம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அசிஸ்டன்ட் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஓகே. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். ஓகே. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். நெக்ஸ்ட்டு இன்னொரு அல்தாஃப் ஹுசைன் பாத் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு. கான்ஸ்டபிளாக இருந்தவர். இவருக்கு வந்து என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா கீர்த்தி சக்ரா கொடுத்துருக்காங்க. ஓகே. கீர்த்தி சக்ரா. அசோக் சக்ரா வந்து பாபுராம், கீர்த்தி சக்ரா வந்து அல்தாஃப் ஹுசைன் பாத். ஓகே. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரொம்பவே இம்பார்ட்டண்டான. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who is likely to become the first Indian to receive the Congressional Gold Medal, which is the highest civilian award in the US? அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு ஹையஸ்ட் அவார்ட். அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஷனல் கோல்டு மெடல். இந்த மெடலை வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகே. மகாத்மா காந்தி வந்து நான் வயலன்ஸ் அதாவது அகிம்சையை பின்பற்றி சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனால ஸோ அவருக்கு வந்து இந்த மெடலை வந்து கொடுக்குறதா வந்து இந்த டைம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Which movie has won the award for the best feature film at the Indian Film Festival of Melbourne 2021? அதாவது இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மெல்போர்னில் நடந்தது. ஸோ அதில் வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் எந்த ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரரை போற்று சூர்யா நடித்த படம். ஸோ சூரரை போற்று வந்து இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்துச்சு அப்படின்னா மெல்போர்னில். ஸோ அதில் வந்து ஃபீச்சர் ஃபிலிமில் பெஸ்ட்டு ஃபிலிம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Which state government has selected Sri Basavaliga Pattadevaru for the prestigious Basava International Award? அதாவது பாசவா இன்டர்நேஷ்னல் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு இருக்குது. அந்த அவார்டை வந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா பாசவாலிகா பட்டதேவரு அப்படிங்கிறவர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இது வந்து எந்த ஸ்டேட்டில் கொடுக்கப்பட்ட அவார்டு அப்படின்னு தான் கொஸ்டின். இது எந்த ஸ்டேட் அப்படின்னா கர்நாடகா. ஓகேவா? கர்நாடகாவில் பாசவா இன்டர்நேஷ்னல் அவார்டுன்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அது யார் கொடுத்துருக்காங்கன்னா பாசவாலிகா பட்டதேவரு இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. கர்நாடகாவை பொறுத்தவரை சிஎம் வந்து யார்? பாசவரா பொம்மை. ஓகே. பாசவரா எஸ் பொம்மை. ஓகே. நெக்ஸ்ட்டு கவர்னர் வந்து தாவர்சந்த் கெஹ்லாத். ஓகே. தாவர்சந்த் கெஹ்லாத். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who will be awarded the Sahitya Academy Award 2020 for her book
சமுத்திரகுல்லா காரா. அதாவது புக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுல்லா காரா. ஸோ சமுத்திரகுல்லா காராக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோதரா மிஸ்ரா. ஓகே, யசோதரா மிஸ்ரா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவை சேர்ந்தவங்க. இந்த புக்கு வந்து ஒடியாவில் எழுதியிருக்காங்க. ஓகே, ஒடிசாவை சேர்ந்தவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொருத்தரும் இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்டு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 புக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சமுத்திரகுல்லா காரா அப்படிங்கிற புக்கு வந்து ஒடியாவில் எழுதின புக்கு. யசோதரா மிஸ்ரா வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இன்னொன்று வந்து மலையாளம் புக். ஓகேவா, மலையாளம் ரைட்டருக்கு ஒரு புக்கு. ஸோ அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பிள்ளை. என் பிள்ளை. இவருக்கு வந்து அவர் எழுதின புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த புக்கு. அதாவது ஆகாஸ்மிக்கம் ஓமஞ்செரியுட்டே ஓர்ம குறிப்புகள். ஓகே, ஆகாஸ்மிக்கம் ஓமஞ்செரியுட்டே ஓர்ம குறிப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு. இந்த புக்கை என் பிள்ளை எழுதியிருக்காரு. இது வந்து மலையாளம். ஓகேவா, ஸோ இந்த 2 புக்கு, ஒன்று வந்து ஒடிசா, இன்னொன்று வந்து மலையாளம் ரைட்டர், ஒடியா ரைட்டர், இன்னொன்று மலையாளம் ரைட்டர், 2 பேருக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சாகித்ய அகாடமி அவார்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Which bank has won the award for best performing banks for public sector bank reform EASE 3.0 based on the EASE index? ஓகே, அதாவது இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் இருந்து, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்டர் யார், நிர்மலா சீதாராமன். ஓகே, அவங்க வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் இண்டெக்ஸ் படி, அதாவது என்னென்ன பார்த்தோன்னா டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி பிஸ்னஸ் அண்ட் மக்களுக்கு போகக்கூடிய சேவைகள் வந்து சர்வீசஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் யூசேஜ் வச்சு. ஸோ அதை வச்சு ஈஸ் இண்டெக்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு இந்த அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து எந்த பேங்க் வந்து அவார்டு வாங்கியிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 3மே வாங்கியிருக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஸ்டேட் பேங்க் வாங்கியிருக்கு, செகண்ட் பிளேஸ் வந்து பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் தேர்ட் பிளேஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கியிருக்கு. ஓகேவா, ஸோ ஸ்டேட் பேங்க்கை பற்றி பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. ஓகே, ஸ்டேட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. ஸ்டேட் பேங்க்கோட சேர்பர்சன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் வந்து தினேஷ் குமார் காரா. தினேஷ் குமார் காரா. ஓகே, தினேஷ் குமார் காரா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Who was awarded the Biju Patnaik Sports Award for Lifetime Achievement in Promotion of Sports and Games? அதாவது பிஜு பட்நாயக் ஸ்போர்ட்ஸ் அவார்ட். ஓகே, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. அது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலு சரண் சௌத்ரி. ஓகே, காலு சரண் சௌத்ரி. ஓகே, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இன் ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா காலு சரண் சௌத்ரி. ஓகே, இன்னொரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் ரோஹிதாஸ். ஓகே, அமித் ரோஹிதாஸ் இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஹாக்கி டீமோட டிஃபெண்டர். ஓகே, ஹாக்கி டீமில் டிஃபெண்டர். அதாவது நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. ஓகே, பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. ஸோ அதில் வந்து இவர் வந்து டிஃபெண்டராக இருந்திருப்பார் அமித் ரோஹிதாஸ். இவருக்கு வந்து என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அது வந்து அமித் ரோஹிதாஸ் கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா காலு சரண் சௌத்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இந்த பிஜு பட்நாயக் அவார்ட் நேம்லேருந்தே சொல்லிடலாம். பிஜு பட்நாயக் வந்து இது வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு. ஒடிஷா கவர்மெண்ட். ஸோ ஒடிஷாவோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக். ஓகே, நவீன் பட்நாயக். தென் கவர்னர் வந்து கணேஷி லால். ஓகே, கவர்னர் கணேஷி லால். ஓகே, கேபிட்டல் ஆஃப் ஒடிஷா புவனேஸ்வர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் கம்பெனி ஹேஸ் பேக்டு த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி CIIன்னு சொல்லுவாங்க எனர்ஜி லீடர் அவார்ட். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட எனர்ஜி லீடர் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NTPC. ஓகே, NTPC நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, NTPCக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவரை ஆகஸ்ட் மந்தோட இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.